அடுத்து வாழ்த்துறை வழங்க வந்துள்ள வித்யா சிரோமணி கலாநிதி சகோதரர் SAI மத்தியோ அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அத்தோடு நூல் அணுகுமுறையை நிகழ்த்த வந்துள்ள தெளிவற்ற யோசை உங்கள் மத்தியில் நன்கா அறியப்பட்ட மூத்த எழுத்தாளர் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நூல் நயமுறை நிகழ்த்த வந்திருக்கின்ற திரு ராசவேந்திர அவர்கள் தமிழ்ச்சங்க துணைத்தலைவர் சட்டத்தரணி அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அத்தோடு முதல் பிரதியை வருவதற்காக பவனியாவிலிருந்து இங்கு வருகிறது அழுத்தலை வாரி கலா பூசணம் திரு சண்முகமணியை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அத்தோடு மங்கள வழங்கிய அறிஞர்கள் தமிழ் வாழ்த்து இசைத்த செல்வி பிரசாந்தி ராஜ்குமார் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இங்கே சபையில் கூடியிருக்கின்ற எழுத்தாளர்கள், தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிகளில் ஒரு சிறு மாற்றம். எழுத்தாளர் திரு நீபி அருளானந்தம் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வை முன்னிட்டு பேராசிரியர் கார்த்திகேய சிவத்தம்பி அவர்கள் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துறையை திரு முருகேஸ்வரன் என்னை கூட்டு தவறு அறிவிப்பாளர் தற்பொழுது உங்களுக்கு வாசி. அனைவருக்கும் வணக்கம். தமிழறிஞர் பேராசிரியர் கார்த்திகேய சிவத்தம்பி அவர்கள் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துறை. துயரம் சுமப்பவர்கள் நாவல் வெளியீட்டின் போது அவ்வைபவத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என நான் மனம் நிறைய விரும்புகிறேன். இருந்தாலும் என் உடல்நிலை காரணமாக அதனை செய்ய முடியவில்லை. வெளியீட்டு வைபவத்திற்கான இந்த கூட்டத்தில் ஒரு விடயத்தை நான் அழுத்தி கூற விரும்புகிறேன். நமது அண்மை கால புனைகதை இலக்கிய வரலாற்றில் அருளானந்தத்தை விட்டுவிட்டு எழுதுவதென்பது மிக மிக சிரமமாகவே இருக்கும். அவர் எவ்வாறு இதனை செய்துள்ளார் என்பதற்கு நீங்கள் முதலில் இந்த நாவலை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரிய வரும். இது தொடர்கதையாக வாசிப்பதற்குரிய துண்டு துண்டான வாசிப்புக்குரியதல்ல. தொடர்ந்து விடாது வாசிக்கப்பட வேண்டியது என்பதில் இரண்டு விடயங்களை மிகச் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லா மனிதருக்கும் பொது. அதிலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆனால் அவற்றை நாம் கண்டுகொள்வதிலே பிரச்சனை உள்ளது. நமக்கு அண்மையில் வராதவர் பற்றி நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் அவர்களும் நகமும் தசையும் உள்ள மனிதர்கள்தான். அந்த சித்தரிப்பை செய்வதற்கு மிக பெரிய திறன் வேண்டும். அதனையும் அருளானந்தத்திடம் நீங்கள் காணலாம் என்பதையும் காண வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி கூறி என் இயலாமைக்காக மிகவும் வருந்தி இச்சிறு குறிப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க அன்புடன் கார்த்திகேய சிவத்தம்பி என்பதாக பேராசிரியர் கார்த்திகேய சிவத்தம்பி அவர்கள் தனது வாழ்த்துறையிலே குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். என்னுடைய தலைமையுடைய இன்றைய இந்த நிகழ்வின் கதாநாயகன் திரு நீபி அருளானந்தம் அவர்களே,
இன்றைய நிகழ்வுக்கு நூல் அறிமுக உரை நிகழ்த்த வந்துள்ள திரு தெளிவத்தி ஜோசப் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்துள்ள சகோதரர் SCI மேத்யூ அவர்களே, முதன்மை விருந்தினராக இங்கு வந்திருக்கின்ற முன்னாள் கல்வி செயலாளர் வடகிழக்கு மாநசபை திரு சண்முகம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சார்ந்த திரு ராஜபுத்திரன் யோகராஜன் அவர்களே, நூல் நயவுரை வழங்க வந்திருக்கின்ற சட்டத்தரணி திரு G. ராஜபுரேந்திரன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இங்கு குழுமியிருக்கும் இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். திரு நீதி அருளானந்தம் அவர்களின் இரண்டாவது, அதாவது முதல் 8 நவம்பரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை கலந்து கொண்ட ஞாபகம் மீண்டும் அவருடைய வேண்டுகோளுக்கென உங்கள் முன் நிற்கின்றேன். நாங்கள் அனைவரும் திரு அருளானந்தம் அவர்களின் துயரம் சுமப்பவர்களை சந்திப்பதற்காக கூடியிருக்கிறோம். துயரம் சுமப்பவர்களின் கதையை கூற வந்ததாலோ என்னவோ நூலும் துயரங்களை சுமந்த நிலையில் மிக கனதியாகவே இருக்கின்றது. அந்த புத்தகத்தில் உங்களுடைய கைக்கு வரும்பொழுது அது விளங்கும். மொத்தமாக 443 பக்கங்களை சுமந்து சற்று மொத்தமாகவும் இந்த நூல் உள்ளது. துயரங்களை சுமந்த நிலையில் சமூகத்துக்கு மிக மிக முக்கியமானவர்களாக இருந்தபோதும் அந்த முக்கியத்துவத்தை, அதாவது அந்த மக்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்தும் உணராதது போல் பாவனை காட்டி அந்த மக்கள் கூட்டத்தை ஒதுக்கி வைத்ததுடன் தீண்டத்தகாதவர்களாக வேடிக்கை பார்த்தவர்களும் அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கும் இந்த துயர சம்பவங்கள் ஆற்றுகின்ற சேவை அளப்பரியது. முத்தத்தில் கூறுவதானால் எவரும் பேசாத தோட்டி மக்களின் துயரங்களை நாவலாக்கி திரு நீபி அருளானந்தம் எம்முன் வைத்துள்ளார். இந்த நாவல் தோட்டி மக்களுடனான அவரது 40 வருட கால அனுபவத்தை, என்ன பகிர்வுகளை, அந்த மக்கள் கூறிய கதைகளை, கண்ணீர் கதைகளை கோர்வையாக்கி ஒழுங்கிருக்கின்றது. இதனை எனது ஆசான் இந்த நூலுக்கு மதிப்புரை வழங்கி வருமான பேராசிரியர் கார்த்திகை சிஸ்வத்தன் மிக இடத்தின சுருக்கமாக அந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாத்திரங்கள் அருளானந்தத்தையும் மீறி உயிரோடும் கதையோடும் எம் முன்னே உலாவுகின்றன. இதுதான் திரு நீபி அருளானந்தம் இந்த நாவல் மூலம் பெற்றுக்கொண்டுள்ள வெற்றி என குறிப்பிடுவது. இதற்கும் அப்பால் பேராசிரியர் சிவத்தந்தி அவர்கள் இன்னொரு விடயத்தை தனது மதிப்புரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாவலின் பிரதான விடயம் பொருள் அல்லது பிரச்சனை மையம், அது மனிதர்கள் மனிதராக வாழ்வதற்கு மேற்கொள்ளும் போராட்டமாகவே அமைந்துள்ளது. இந்த போராட்டங்கள் வெற்றிகளிலும் தோல்விகளிலும் நாங்கள் வாழ்க்கையின் யதார்த்தங்களை பார்க்கின்றோம் என்பதாகும். ஆனால் சமூகத்தில் இந்த யதார்த்தம் மிக ஆழமாக உணரப்படுவதாக இல்லை. நாம் கண்முன்னே பார்க்கின்றோம். இது ஒரு சமூகத்தின் அல்லது இனத்தின் சீரழிவுக்கு களம் அமைத்துக் கொடுக்கின்றது. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் துயரம் சுமப்பவர்களின் வாழ்க்கையில் வரலாற்றில் சில மாற்றங்கள் இடம்பெற்று விட்டதாக கருதுகின்றேன். எனினும் அந்த மாற்றங்கள் போதாது, அவை விரைவுபடுத்தப்பட வேண்டும். அதற்கு திரு நீபி அருளானந்தத்தின் இந்த துயரங்கள் சுமப்பவர்கள் நாவல் சமூகத்தின் கண்களை திறக்கட்டும், அந்த சமூகத்தின் மாற்றத்திற்கு வித்திடட்டும். ஏனெனில் துயரங்கள் சுமப்பவர்களின் துயர கதைகள் வவுனியாவை சுற்றி மாத்திரமல்ல. இவர் கடந்த 40 வருட கால
வவுனியாவில் அந்த மக்களுடன் இருந்த அனுபவங்களை எழுதியுள்ளார். ஆனால் இது வவுனியாவை சுற்றி மாத்திரமல்ல, நாட்டின் பல பகுதிகளிலும் இன்னும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. எனக்கு ஞாபகம் 1983 இனக்கலவரம் கொழுந்துவிட்டு எரிந்த பொழுது அம்பாறையில் இந்த மக்களும் தாக்கப்பட்டு அகதிகளாக்கப்பட்டார்கள். இவர்கள் அங்கிருந்து அம்பாறை நகரத்திலிருந்து ஓடி ஒதுங்கி அடைக்கலம் புகுந்த போது அந்த நகரமே நாரி போனது. நகரம் அந்த மக்களுடைய அவலங்களை அவர்கள் எளிதாக எடுக்கவில்லை. அந்த நகரம் நாரி போனதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக லொரிகளை மீண்டும் அந்த மக்களை அந்த நகரத்துக்கு கொண்டு வந்து நகரத்தை சுத்தம் செய்ய வைத்து மீண்டும் அகதி முகாம்களில் கொண்டு போய்விட்டது இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நேரம் நான் ஒரு அகதியாக பாண்டியத்தில் மட்டக்களப்பில் பாண்டியத்தில் இருந்தேன். அந்த வகையில் துயரங்கள் சுமப்பவர்கள் நாவல் பேசுகின்ற ஒட்டுமொத்த சமூகத்தின் தலைவிதியையும் மாற்றியமைக்க வழி சமைக்கட்டும். மொத்தத்தில் இந்த நாவல் இலக்கிய ஆர்வலத்துடன் மட்டும் நின்று விடாது, அரசியல்வாதிகளின் கைகளுக்கும் சென்றடைய வேண்டும். துயரங்களை சுமப்பவர்களின் கைகளுக்கும் இந்த நாவல் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதன் மூலமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக மலையகத்தில் நகர பகுதிகளில் தான் இந்த நிலைமை கூடுதலாக இருக்கின்றது. மலையக தோட்டப்புறங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது முற்று முழுதாக செயலிழந்து போய்விட்டது. அந்த மக்கள் அங்குள்ள ஒரு தொழிலாள மக்களாகவே மாற்றமடைந்து விட்டனர். ஆனால் இந்த ஒரு விரைவான போக்கு அல்லது மாற்றம் நகரத்தில் வவுனியாவில் மாத்திரமல்ல, கொழும்பில் மாத்திரம் பல இடங்களில் இடம்பெறவில்லை, இடம்பெற வேண்டும். அவர்கள் அந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்க்கும். அந்த மாற்றத்தை நாம் அனைவரும் எதிர்பார்க்க வேண்டும். திரு நேற்று ஆறாம் பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் நான் இந்த நூல் பற்றி அதிகம் பேச வரவில்லை. ஏனென்றால் நயமுறை நிகழ்த்துவதற்கு திரு ராஜகுலேந்திரன் வந்திருக்கின்றார். மேலும் இந்த நூல் பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். திரு பெரியவதி ஜோசப் அவர்களும் இருக்கின்றார். அவர் திரு நீபி அருளானந்த மாவட்டம் 2002ஆம் ஆண்டிலிருந்து எழுத தொடங்கினார். இதுவரை 6 சிறுகதை தொகுதியை வெளியிட்டுள்ளார். ஒரு கவிதை தொகுதியையும் வெளியிட்டுள்ளார். இதற்கும் அப்பால் 2 நாவல்களையும் எழுதியுள்ளார். அந்த வகையில் துயரங்கள் சுமப்பவர்கள் நாவல் அவரது 9வது வெளியீடாக இன்று உங்களிடம் வந்திருக்கின்றது. 3 முறை சாகித்ய விருதினை பெற்றுள்ளார். வள்ளிக்கண்ணன் சர்வதேச நினைவு சிறுகதை போட்டியில் முதல் பரிசினை தட்டிக் கொண்டதுடன் பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய கைகளால் அந்த பரிசினை வாங்கிக் கொண்டவர். அந்த வள்ளிக்கண்ணன் போட்டிக்கு 900 கதைகள் அனுப்பப்பட்டிருந்ததாக ஒரு தகவல். அந்த 900 கதைகளில் தான் திரு டி.பி. அருளானந்தத்தின் கதை முதல் பரிசு பெற்றது. இவர் ஒரு நாடக ஆசிரியர், தொலைக்காட்சியில் தோன்றியுள்ளார். இறுதியாக கூறுவதானால் அவர் தான் தொடர்ந்தும் எழுதுவேன் என்ற உறுதிமொழியை துயரங்கள் சுமப்பவர்கள் நாவலில் தனது குறிப்பில் உத்தரவாதம் உறுதிமொழியை வழங்கியுள்ளார். அவரது எழுத்துப்பணி தொடர உங்களுடன் சேர்த்து நான் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக நூல் அறிமுகங்களை நிகழ்த்துவதற்கு திரு மூத்த எழுத்தாளர் திரு பெரியவதி ஜோசப் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.